கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிமை ஆத்துமா ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவ செய்தி கேளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாருங்கள். அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள். பக்கத்துணையாய், பக்கபலனாய் உங்கள் பக்கத்திலே இருந்து நல்ல காரியங்களை செய்து முடிக்கிற நல்லவர் உங்களுடனே கூடவே இருப்பார். விசேஷமாக 16ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், தேவனே என்னை நீர் காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார், இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் காப்பாற்றினார். உங்களை எப்போதும் கண்முன் வைத்து உங்களை காக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவனாகவும் தெய்வமாகவும் இரட்சகராகவும் பாதுகாவலராகவும் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவரை நம்பி இருக்கிறபடினாலே. ஆக நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், எப்போதும் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். உங்களுடைய தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுகிறவர், உங்களை தேற்றி ஆற்றி அரவணைக்கிறவர். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தி வந்தார், கடைசி வரையிலும் உங்களை நடத்தி வந்தார். கைவிடாத கர்த்தர். கர்த்தரை நம்பியிருக்கிறபடினாலே ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் காப்பாற்றுகிறவர், உங்களை தேற்றி அரவணைக்கிறவர். நம்பிக்கையிலே எப்போதும் சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கையின் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் காப்பாற்றுகிறவர், கரம் பிடித்து தூக்குகிறவர். கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்லவராய் இருக்கிறபடினாலே அந்த நல்லவர் எப்போதும் நம்மோடு கூட இருப்பார். இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்தார், இனிமேலும் நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா அற்புதங்களையும் அடையாளமாக செய்வார். ஆக கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். காப்பாற்றும் தெய்வம் உங்களோடு கூட நாள் முழுவதும் இருப்பார். கிருபையும் இரக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். God bless you. God bless you.